Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே தேவனுடைய கிருபையினால் நடத்தப்படுகிற இந்த சோதர இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற போதக பிதாக்கள் முதல் தெய்வ பிள்ளைகள் வரைக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு விஷயம் மிகுந்த அன்போடு கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆமென்றும் ஆமென்றும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் 14வது வசனம். 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்க ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்க ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றார். ஆம், இந்த அருமையான 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு கிருபையுள்ள வார்த்தை எழுதியிருக்கிறது. ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள், ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். ஆம், இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நீங்களும் நானும் அல்லது நாமும் எப்படிப்பட்ட காரியத்திலே எதற்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறோம் அல்லது பிரயாணிப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், முதலாவது நம்மை நாமே ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகிற வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். 2வது, நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே ஸ்திரப்படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 3வது, நம்மை சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், குடும்பத்தினர், இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரையும் ஸ்திரப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றார். இன்றைக்கு நான் சில காரியத்தை வெளிப்படையாய் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சகோதரி நீ ஸ்திரப்படு, சகோதரா நீ ஸ்திரப்படு, போதக பிதாக்களை நீங்கள் முதலாவது ஸ்திரப்படுங்கள் என்று நான் சொல்லுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை இங்கு சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? முதலாவது, இயேசுவின் வல்லமை ஊழியமே இன்னும் ஸ்திரப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கிறது. ஸ்திரப்பட்டு விட்டேன் என்றோ, ஸ்திரப்பட்டு முடிந்து விட்டது என்றோ அல்ல. இந்த இயேசுவின் வல்லமை ஊழியமே ஸ்திரப்பட வேண்டிய இடத்துலதான் இருக்கு. அதிலே குறிப்பாய் இருட்டோட ஜெபமும் இருட்டோட ஜெபத்தை சார்ந்த ஊழியங்களும் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்கு. அப்ப இதுவரைக்கும் நீங்க ஸ்திரப்படலையா, இந்த ஊழியம் ஸ்திரமான ஊழியம் இல்லையா என்று கேட்டால், இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை ஆரம்பித்து குறைந்தது 35 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டு, அந்த 30 முதல் 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனாலும் நான் இன்றைக்கும் அறிகிறதும் இன்றைக்கும் உணர்கிறதுமான ஒரு காரியம் என்னவென்றால், நான் முற்றிலும் ஸ்திரப்பட்டு விட்டேன், நான் முற்றிலும் தேறிவிட்டேன் என்று சொல்லுவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்ப என்ன செய்ய வேண்டும்? நான் இன்னும் ஸ்திரப்பட வேண்டியவனாய் இருக்கிறேன். நம்முடைய ஊழியம் ஆண்டவருக்குள் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டிய ஊழியமாய் இருக்கிறது. நம்முடைய ஜனங்களை ஸ்திரப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்நாட்களிலே ஸ்திரப்படுத்துகிற ஊழியம் என்பதோ, நல்ல ஜனங்களை ஸ்திரப்படுத்துகிற ஆசாரியன் அல்லது போதகன் என்கிறவர்களோ இன்றைக்கு 100% இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. ஒரு காலத்திலே சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய பிரசங்கமானது ஜனங்களை ஊன்ற கட்டுவதாயிருந்தது.
ஜனங்களை ஸ்திரப்படுத்துவதாயிருந்தது. ஆராதனைக்கு வரும்போது, கூட்டங்களுக்கு உள்ளே வரும்போது, ஜெபங்களுக்கு உள்ளே வரும்போது நாணல் செடி அசைவதை போல அசைவாடி வருவார்கள். சில சலனத்தோடு வருவார்கள், பல குழப்பத்தோடு வருவார்கள், பலவிதமான சிந்தனையோடு வருவார்கள், பலவிதமான எண்ணத்தோடு வருவார்கள். உள்ளே வரும்போதே தனக்கு தெரிந்த கடன்காரன் வருகிறானா, அவன் கடன் கேட்போமா என்ற எண்ணத்தில் வந்தவர்களும் உண்டு. இப்படி பலதரப்பட்ட இடத்துல, நேரத்துல, பலதரப்பட்ட சிந்தனையில ஒரு காலத்துல ஜனங்க சபைக்கு வந்தார். உள்ளே வரும்போது அவங்க தள்ளாடி தடுமாறி சந்தேகத்தோடும் குழப்பத்தோடும் வந்தது உண்மை. நான் அது இல்லை என்று சொல்லவே இல்லை, அதை மறுக்கவும் முடியாது. ஆனா உள்ளே வந்த அவர்கள் அங்கு நடக்கிற துதி ஆராதனை, அதன் பின்பு போதகர் மூலமாய் வெளிப்படுகிற நல்ல வார்த்தை, இந்த வார்த்தைக்கு பின்னாடி அவங்க வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா உயிருள்ள பலவான்களாகவும் உயிருள்ள பலவதிகளாகவும் புறப்பட்டு போனார். அந்த வாரம் ஆராதனைக்கு வந்துட்டு, கூட்டத்துக்கு வந்துட்டு, தேவசமத்தில் உட்கார்ந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்கதான் இளம் வயது சிங்கம், அவங்கதான் பால சிங்கம், அவங்கதான் கர்ச்சிக்கிற சிங்கம். எந்த பிரச்சனை வந்தாலும் கரும்ப தின்னு சக்கைய போடுற மாதிரி போட்டுருவாங்க. காரணம், அன்றைக்கு இருந்த சபைகளும், அன்றைக்கு இருந்த ஊழியங்களும், அன்றைக்கு இருந்த சத்தியங்களும் உபதேசங்களும் ஜனங்களை ஸ்திரப்படுத்துவதாக இருந்தது, விசுவாசிகளை உறுதிப்படுத்துவதாக இருந்தது. அது விசுவாசத்திலே உறுதிப்படுத்தினது, சத்தியத்திலே நிலைநிற்க வைத்தது, கிருபையிலே பலப்பட வைத்தது. சுத்திரம், ஸ்திரப்படாத சில பலவீனமான காரியங்களை அசைத்து ஆட்டி அவைகளை ஊன்ற கட்டப்படுவதற்கு அந்த உபதேசங்கள், சத்தியங்கள் தேவையா இருந்தது. ஆனால் அந்த பரிதாபம், இன்றைக்கு இப்படி கட்டுகிறதானே ஸ்திரப்படுத்துகிற ஊழியங்கள் 90% மேலாக இல்லை. இன்றைக்கு பாடலுக்கென்று ஒரு ஆராதனை நடத்துகிறார்கள், பாடுகிறார்கள், 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 பாடிக்கொண்டே இருக்கிறார். துதிக்கென்று ஒரு ஆராதனை நடத்துகிறார்கள், அதற்கு துதிக்கிறேன், இதற்கு துதிக்கிறேன், இப்படி துதிக்கிறேன், 1000 ஸ்தோத்திரம், 2000 ஸ்தோத்திரம் என்று துதித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படி நூதன ஆராதனைகள், நூதன வழிபாடுகள், நூதன சத்தியங்கள் இன்னைக்கு ஊழியங்களில் பெருகிவிட்டது. அவைகளை நடத்துவதற்கு இந்த விசேஷித்த ஊழியக்காரர்கள், அதற்கேற்ற நடை உடைகள், அதற்கேற்ற தோற்றங்கள், இதெல்லாம் வந்து என்ன செய்து விட்டது? ஜனங்களை ஸ்திரப்படுத்தவில்லை. அவர்கள் நேரத்தை களவாட ஆரம்பித்தது, திருட ஆரம்பித்தது. அதே சமயத்துல ஜனங்களுக்கு நேராய் அம்பு பாய்ச்சின சத்தியங்கள் ஒரு காலத்துல இருந்தது. இன்றைக்கு அம்பு பாய்ச்சுவது அல்ல, ஒரு குச்சியை பாய்ச்சினாலே அது திரும்பி வந்து அனுப்பினவரையே குத்துகிறது. அந்த அளவுக்கு இருதயங்கள் மழுங்கி போயிருக்கு. இந்த அருமையான காலை நேரத்திலே இருட்டோட ஜபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் அன்புக்குரிய விசுவாச தேவ பிள்ளைகளே, ஊழியத்தை செய்கிற போதக பிதாக்களே, ஊழியக்கார ஜனமே, கொஞ்சம் கவனித்து பாருங்க. உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்தி இருக்கிறீர்களா? நீங்க ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? இந்த இடத்துல தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிறேன். SSK சாமுவேல் என்கிற நான் ஒரு கணம் என்னையும் இந்த வசனத்துக்கு முன்பாய் வைத்து நான் உயிர்ந்து ஆய்ந்து பார்க்கும் போது எனக்கு நன்றாய் தெரிகிறது, போன வருஷம் இருந்த ஸ்திரத்தன்மை இந்த வருஷம் இல்லை.
சோத்திரம், இப்ப எவ்வளவோ போராடி ஒரு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வருவது என்பது இமயமலையிலே ஒன்றுமில்லாமல் ஏறுவதை போல இருக்கிறது. எப்படி ஸ்திரப்படுத்துவது, எப்படி இன்னும் பலப்படுத்துவது என்பது கூட கர்த்தர் நல்லவே தெரியாத அளவுக்கு ஒரு கடினமான நலம். ஆனாலும் எனக்கு கர்த்தரிடத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்ன? கர்த்தர் நல்லவே, அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார், அவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்துவார், அவர் எனக்கு தந்த ஜனங்களை ஸ்திரப்படுத்துவார். ஏனென்றால் நான் ஸ்திரப்படுகிறேன் என்ற பெயரிலே நான் பயிற்சி எடுப்பதற்காக எங்கோ போவதில்லை. நான் ஸ்திரப்படுகிறேன் என்ற காரியத்திலே அதற்காக நிறைய உலக ஆலோசனைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை. அப்ப எப்படி ஸ்திரப்படுகிறேன்? 2 காரியத்தில். நான் நடக்கும்போது, நிற்கும்போது, பேசுகிற நேரத்தில் ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்கிறதை கவனிக்கிறவனாய் இருக்கிறேன். அது எனக்கு ஆண்டவர் கொடுத்த பல கிருபைகள்ல அது ஒரு விசேஷித்த கிருபை. சிலருக்கு போய் ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் பேசுவார், சிலருக்கு பைபிள் வாசிச்சாதான் கர்த்தர் பேசுவார், சிலருக்கு கண்ணை மூடினாதான் கர்த்தர் பேசுவார், சிலருக்கு அந்நிய பாஷை பேசினாதான் கர்த்தர் பேசுவார். ஆனா ரொம்ப தாழ்மையோடு சொல்லவே, என்னுடைய ஜீவியத்தில் அப்படி அல்ல. நான் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே, மற்றொரு வேலையை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே, அல்லது சோத்திர கடினமான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கும் போதே ரொம்ப தெளிவான முறையிலே ஆவியானவர் பிரத்யட்சமான முறையிலே என்னோடு கூட பேசுவது உண்டு. அப்படி சர்வ சாதாரண முறையிலே எப்போதெல்லாம் கர்த்தர் என்னிடத்தில் பேசுகிறாரோ ஒரு கணம் கூட அதை குறித்து நான் தாமதிப்பதும் கிடையாது, அது மறு ஆய்வு செய்வதும் கிடையாது. இது கர்த்தர் பேசினார் என்றால் பேசினது என்று உடனே அதற்கு என்னை முழு இருதயத்தோடு தாழ்த்திவிடும். அது ரோடா இருக்கலாம், அல்லது வாகனங்களா இருக்கலாம், என்னோடு கூட 10 பேர் பயணிக்கிறவர்களா இருக்கலாம், அல்லது நான் தனித்து இருக்கலாம், அல்லது பகலின் உஷ்ண வேலையா இருக்கலாம். எந்த நேரமா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு வார்த்தையை கொடுத்து, நீ இப்படி மாறணும், நீ இப்படி திருந்தணும், நீ இது இப்படி செய்யணும், இதை சரியா செய்யலன்னு சொன்னாக்கா நான் உடனடியாக அதற்கு பயப்படுகிறவனும் கீழ்ப்படுகிறவனுமாய் தேவனை வைத்திருக்கிறார். அந்த தேவ பயமும் அந்த தேவ கீழ்ப்படுதலும் தான் இன்றைக்கு வரைக்கும் என்னை ஸ்திரப்படுத்தினது, ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. முற்றுமுடிய ஸ்திரப்படுத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த அருமையான தேவனுடைய வார்த்தையே இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய அபிஷேகத்தின் பாரத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் உங்கள் ஜீவியத்திலே இப்படி ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இன்னும் பலப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? அல்லது ஸ்திரப்படுதல் என்றாலே என்னவென்று தெரியாதவர்களாய் இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை பலத்தின் மேல் பலப்படுத்தி, கிருபைக்கு மேல் கிருபை கொடுத்து, அவருடைய ஜீவ காருண்யமாகவும் அவருடைய ஜீவ ஒளியாகவும் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் அந்த 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறபடி, ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் என்றும், தேவனுடைய ஊழியத்தை செய்தவர்கள் என்றும், அல்லது ஊழியத்தை செய்கிறவர்கள் என்றும், கர்த்தருக்காகத்தான் நான் ஓடினேன், இப்ப ஓடுகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் கூட நான் ஜீவியத்தை பார்க்கும் போது அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல
பழைய மனுஷன் பழைய மனுஷனாகவே இருக்கிறான், பழைய மனுஷி பழைய மனுஷியாகவே இருக்கிறாள். இதை நான் வசனத்தின் சத்தியமாய் உபதேசமாய் சொல்லாமல் என் இருதயத்தின் வியாகுலத்தின் பாரத்தோடு சொல்லுகிறேன். இன்றைக்கும் சிலர் பழைய மனுஷன் பழைய மனுஷனாகவே இருக்கிறார்கள், பழைய மனுஷி பழைய மனுஷியாகவே இருக்கிறார்கள். அப்புறம் ஏன் உங்களுக்கு தேவனுடைய ஜீவ காருண்யம் தேவை? அப்புறம் ஏன் நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும்? அப்புறம் ஏன் நீங்க கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? இவ்வளவு காரியங்களை கர்த்தர் பேசியும், எவ்வளவோ மாற்றங்களை விடுதலையை கர்த்தர் கொடுத்தும், எவ்வளவு சத்தியங்கள் உபதேசம் நேராய் கடந்து வந்தும், எத்தனையோ முறை கன்னிகளுக்கும் இடுக்கண்களுக்கும் தேவன் தப்புவித்தும் இன்னும் நீங்க பழைய மனுஷனோடவே இருக்கிறீங்க, பழைய மனுஷியோடயே இருக்கீங்க. உங்க மாம்சம் சாகல, உங்க எண்ணம் சாகல, பழைய கிரியைகளை களைந்து போடல, ஓச துர்க்கிரியை இன்னும் மாறல, முறுமுறுப்பு வாயை விட்டு நீங்கல, வேதனை இருதயத்தை விட்டு அகலல, எப்ப பார்த்தாலும் ஒரே புலம்பலும் தவிப்புமா இருக்குது. எதை குறித்து இருதயத்துல திருப்தி இல்லை, எப்போதுமே ஒரு மன மகிழ்ச்சி இல்லை. இன்னும் எது நடக்கல, இன்னும் அது நடக்கல, இன்னும் எப்ப நடக்க போகுது, இனி எது நடக்க போகுதுன்னு சொல்லி நடக்க போறதா யோசிக்கிறீங்களே தவிர, இதுவரைக்கும் தேவன் நடத்தினவைகளையும் நடத்தி கொண்டு இருக்கிறவைகளை நினைத்து பார்த்து ஒரு நாள் கூட 2 கையை உயர்த்தி கர்த்தருக்கு 1 கோடி கண்ணீர் பலிகளை செலுத்தினது கிடையாது. இன்னும் அது வேண்டும் இது வேண்டும் என்கிற அந்த தேவையோடு தான் இருக்கிறது தவிர, உங்கள் தேவைகளை நிறைவேற்றின தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அந்த நன்றி உள்ளவர்களாய் இல்லையே, இன்னும் குறைவுள்ளவனாகவும் குறை உள்ளவனாகத்தானே காணப்படுகிறது. ஏன் இந்த ஸ்திரத்தன்மை இல்லாத ஜீவியம்? ஏன் இந்த ஸ்திரப்படுத்துதல் இல்லாத வாழ்க்கை? இன்னும் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவை? எதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள்? இன்னும் எவ்வளவு தான் உங்களுக்கு செய்யப்பட வேண்டும்? இனி எவ்வளவுதான் கர்த்தர் நடப்பிக்க வேண்டும்? அது கச்சாடியானாலும் தண்ணீர் ஊற்றினால் நிரம்ப வேண்டும் அல்லவா? அதுதானே கச்சாடி. அளக்கிற மரக்காலானால் தானியத்தை போட்டால் அது நிரம்ப வேண்டும் அல்லவா? அதுக்கு பேர்தானே மரக்கால். ஆனால் நீங்கள் கச்சாடி என்ற பெயரை வைத்துக் கொண்டு ஓட்டை விழுந்த சாடியாக எப்போதும் ஒளிவிக் கொண்டிருக்கிறீர்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை விட 1000 அல்ல 5000 மடங்கு எந்த வசதியும் இல்லாதவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முகத்திலே ஒரு மனம் மகிழ்ச்சி காணப்படுகிறது. அவரிடத்தில் பேசும்போது அவர்கள் குறை சொல்லுவதில்லை. நான் நன்றாயிருக்கேன் சொல்லுகிறார்கள். ஒரு வசதியும் மற்றவர்கள். ஆனால் மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவர் உங்களுக்கு எல்லா வசதிகள் கொடுத்திருக்க, எல்லா நல்ல கைகூடி வருதலை கொடுத்திருக்க, எல்லா வாய்ப்புகளை தந்திருக்க, நீயோ இன்னும் ஸ்திரப்படாதபடிக்கு உன் அஸ்திவாரம் இன்னும் கர்த்தர் நல்லவன் ஆடிக்கொண்டுதானே இருக்கிறது. உன் அஸ்திவாரம் இன்னும் சரியாக ஸ்திரப்படுத்தப்படவில்லையே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த அஸ்திவாரத்தை என்றைக்கு சீர்படுத்த போகிறீர்கள்? அந்த அஸ்திவாரம் என்றைக்கு ஸ்திரப்படுத்தப்பட போகிறது? அது தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த அஸ்திவாரம் பலமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். பலருடைய அஸ்திவாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
19வது வசனம், யோபு 4:19. புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? சகோதரி, உன்னுடைய அஸ்திபாரம் யோபு 4:19 சொல்லுகிறதை போல புழுதியில் அஸ்திபாரம் போட்டிருக்கிறார். அது நிலைக்குமா? அது உறுதியா இருக்குமா? புழுதியிலே நடப்பட்ட கம்பு நிற்குமா? புழுதியிலே புதைக்கப்பட்ட கல் அப்படியே உறுதியாய் காணப்படுமா? இல்லையே. அது ஆடத்தானே செய்யும், அது அசையத்தானே செய்யும், அது உறுதியா இருக்காதே. புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணுகிறது. கர்த்தர் நல்லவன். உன் ஜீவியத்தை நீயே இடித்துக் கொண்டிருக்கிறார். ஓ, உன் ஜீவியத்தை நீயே சோத்திரம் உடைத்துக் கொண்டிருக்கிறாய். மண் வீடுகளில் வாசமல், கல் கணம் மணல் பாரமுமா, மூடருடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமா. எப்ப பார்த்தாலும் ஒரு கல்லை போல அல்லது ஒரு மணலை போல, ஓ கர்த்தர் நல்லவே, ஒரே எரிச்சலோடு காணப்படுவது, புலம்பலோடு காணப்படுவது, முறுமுறுப்போடு காணப்படுவது, ஆக்ரோஷத்தோடு காணப்படுவது, ஓ எந்த நேரத்திலும் அங்கலாய்ப்போடு காணப்படும். இது உன் ஜீவியம். புழுதியில் நீ அஸ்திபாரம் போட்டிருக்கிறாய் என்பதை நீங்கள் மணல் மேல் வீட்டை கட்டி மண் வீட்டிலே குடியிருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணினால் அங்கு உள்ள என்ன நுழையுமாம்? பொட்டு பூச்சி அரிக்குமா. இந்த பொட்டு பூச்சி என்பது என்னையா? அதுதான் உடலில் உண்டாகிறதான அரிப்பு தன்மைகள், சரீரத்தில் ஏற்படுகிற சொறி தன்மைகள். கையிலே அரிப்பு, ஓ தலையிலே அரிப்பு, மறைவிடத்திலே அரிப்பு, உள் உறுப்புகளில் அரிப்பு, முதுகு தண்டுவடத்திலே அரிப்பு, பாதங்களில் அரிப்பு, எங்க பார்த்தாலும் ஒரே நமச்சல், ஒரே சரீரத்தை சொறிதல். ஏன் சொறிகிறீர்கள்? ஏன் அரிக்கிறது? ஏன் நமக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய எண்ணமும் ஆவியும் மண் வீடுகளில் வாசம் பண்ணுகிறோம். உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் புழுதியில் அஸ்திவாரம் போட்டிருக்கிறது. ஓ, அதனால்தான் யோபு 4:19 சொல்லுகிறது, இப்படி அரிக்கப்படுகிறவைகளின் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் ஸ்திரப்படுத்தப்படாதவர்களாய் இருக்கிறபடினாலே உங்களிடத்தில் ஆண்டவர் நம்பிக்கை வைப்பதையே அவர் கேள்வியாய் வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் மீது விசுவாசத்தை வைப்பதற்கு பதிலாக ஆண்டவரே உங்கள் மீது ஒரு அவசரம் சந்தேகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த ஸ்திரப்படுத்தப்படாதவர்கள், புழுதியிலே அஸ்திபாரம் போட்டவர்கள், மண் வீட்டிலே குடியிருக்கிறவர்கள், ஐயோகோ கர்த்தர் நல்லவே, பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவருடைய அவர்கள் விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், மகனே உன்னிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பது எப்படி? எத்தனை காலங்கள் திரும்ப 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 நான் உன்னை மட்டுமே ஸ்திரப்படுத்த முடியும்? ஆபிரகாமே, உன்னுடைய விசுவாசம் ஒரு முறை மோரியா மலையில் சோதிக்கப்படும் என்று சொன்னால் அந்த விசுவாசம் அது தலைமுறைக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் ஆபிரகாமே, நீ விசுவாசத்தை இழந்தபடியினால் இன்னும் உன்னை சோதித்து பார்க்க வேண்டிய இடத்திலேயே நீ இருக்கிறாய். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே.
ஆவியானவர் தெளிவாய் சொல்லுங்க. யோபுவின் புஸ்தகம் 22 அதிகாரம் 16 வசனம். யோபு 22:16 கவனித்து பாருங்கள் கர்த்தருடைய வசனத்தை. காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள், அவர்களுடைய அஸ்திமாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த வயதுக்கும், தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆயுசுக்கும், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவ காலத்துக்கும் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஆய்வுக்குரிய தகப்பனாய் இருந்திருக்க வேண்டும், எத்தனையோ பேருக்கு ஆவிக்குரிய தாயாய் இருந்திருக்க வேண்டும், எத்தனையோ பேரை வழிநடத்துகிற பிரகாசத்தின் ஒளியாய் இருந்திருக்க வேண்டும். ஆனா நடக்கிறது என்ன? காலம் வருவதற்கு முன்பாகவே வாடி போயிருக்கிறீர்கள். போதும், ஓ அப்படி இல்லை இப்படி இல்லை என்கிற வாடி போகிற அனுபவம். பச்சை இல்லை, பசுமை இல்லை, நல்ல வெளிச்சம் இல்லை, இலையில ஒரு கலகலப்பு இல்லை, ஓ கிளையில ஒரு பூரிப்பு இல்லை, மரத்துல ஒரு வளர்ச்சி இல்லை, ஓ எல்லாம் வாடி போயிருக்கிறதே. இது உங்களுடைய குடும்பம் தானே? ஓ நீ வாடி போனவனாகவும் வாடி போனவர்களாகவும் நீங்கள் இருப்பதற்காக தேவன் உங்களை சிருஷ்டிக்கவில்லை. அவர் ஒரு கிளையை எடுத்து, ஒரு திராட்சை செடியை எடுத்து ஒரு இடத்துல நட்டார். ஆதியாகமம் 24 அதிகாரம் கர்த்தர் நல்லவன். ஆதியாகமம் 49 அதிகாரம் சொல்லுகிறது. அது அப்படியே சுவரின் மேல் படர்ந்தது. அது சுவரின் மேல் படர்ந்தது. அது சுவரின் மேல் படர்ந்து அப்படியே கிளை விட ஆரம்பித்தது. அதுதான் யோசேப்பு என்னும் ஒரு செடி. ஆண்டவர் நட்டது படர ஆரம்பித்தது. இன்றைக்கு நீங்களோ படருவது இல்லை. அடுத்த எல்லைக்குள் விசுவாசத்தில் தைரியமாய் கால் வைக்கிறது இல்லை. ஓ சத்ரு, இன்னும் நான் வீர நடை போடுவேன் என்று முன்னோக்கி போவது இல்லை. காரணம், ஸ்திரப்படுத்தப்படாதவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ வாடி போவதற்காக நான் உன்னோடு பேசவில்லை மகனே. நீ வாடி போவதற்காக நான் உன்னோடு இடைப்படவில்லை மகளே. நீ வாடி போன அனுபவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும். எந்தெந்த காரியத்திலே வாடி போனீர்கள்? ஓ ரியா ஷபக்கு ராக்க டாக நகத்த ரவக்க துக்க ரவக்க தகத்த ரவக்க கரதி. எந்தெந்த காரியத்திலே வாடி போய் காணப்படுகிறீர்கள்? ஆவியானவர் தெளிவாய் கேட்கிறார். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சில வாடி போவதற்கு முக்கிய காரியம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா அவங்க ஸ்திரப்படுத்தப்படாதபடிக்கு வாடி போனார்கள்? எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 24:23. எசேக்கியேல் 24 அதிகாரம் 23 வசனம் சொல்லுது, உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாத ரட்சைகள் உங்கள் கால்களிலும் இருக்கும். ஓ நீங்கள் புலம்பாமலும் அமராமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடி போய் ஒருவரை ஒருவர் பார்த்து தவிப்பீர்கள். அக்கிரமங்களில் வாடி போய். அம்மா, ஐயா, என் அன்பு சகோதரனே, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறேன் தேவ சனமே, உன் அக்கிரமத்தின் நிமித்தமாகத்தான் வாடி போனீர்கள். யாரோ செய்த மந்திரவாதத்தினால் அல்ல, எங்கிருந்தோ அனுப்பப்பட்ட செய்வினாயினாலும் அல்ல. உங்களுடைய அக்கிரமங்களே உங்களை வாடி போக பண்ணி கொண்டிருக்கிற. ஓ அந்த அக்கிரமம் உங்களை வாடி போக செய்து ஒருவரை ஒருவர் பார்த்து தவிக்கிறீர்கள். இந்த இடத்துல நான் இருந்திருக்கணும், இந்த விதத்துல நான் சேர்ந்து செயல்பட்டிருக்கணும்,
இதே போலதான் என் வாழ்க்கை இருந்திருக்கணும்னு சொல்லி மற்றவங்களை பார்த்து பார்த்து ஏங்குறீங்க, மற்றவங்களை பார்த்து பார்த்து புலம்பி தவிக்கிறீங்க. ஆனா அவங்கள போல உங்களால ஏணியில ஏற முடியல, அவங்கள போல உங்களால ரெக்கையடிச்சு பறக்க முடியல, அவங்கள போல உங்களால ஓடுகிறவர்களோடு ஓட முடியல, அவங்கள போல குதிரை ஏறுகிறத போல உங்களால குதிரை ஏற முடியல. பார்த்து பார்த்து தவிக்கிறீங்க, பார்த்து பார்த்து புலம்புறீங்க. காரணம் வாடி போன காரணம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க ஸ்திரப்படுத்தப்பட்டிருந்தால், ஓ புழுதியிலே அஸ்திபாரம் போடப்படாமல் இருந்திருந்தால், மண் வீட்டிலே குடியிருக்காமல் போயிருந்தால், பொட்டு பூச்சி அரிக்க இடம் கொடுக்காமல் இருந்திருந்தால், நீங்கள் வாடி போயிருக்க மாட்டீர்கள், வாடி போயிருக்க மாட்டீர்கள். ஆவியானவர் தெளிவாய் கேட்கிறார். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிறோம். உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியது என்ன? உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே. ஆம், முதலாவது மற்றவர்களை பார்த்து பார்த்து ஏங்குகிறேன். அவங்கள போல நான் ஊழியம் செய்ய முடியல, அவங்கள போல எனக்கு எந்த அற்புதம் நடக்கல, இவங்களுக்கு இருக்கிற கிரியை என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லி பார்த்து பார்த்து ஏங்குறீங்க. அதனால இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? உங்க முகமெல்லாம் வாடி போயிருக்கிறது. தானியேலே, ஏன் உன் முகம் வாடி போக? ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவே, உங்கள் முகங்கள் வாடி போவதற்கு என்ன காரணம்? எந்த பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள்? அங்கதானே நீங்கள் எனக்காக சவால் விட வேண்டும். அங்கதானே நீங்கள் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறதை உறுதிப்படுத்த வேண்டும். நீங்கள் வாடி போனதற்கு காரணம் நம்பர் 1, உங்களுடைய அக்கிரமம். நீங்கள் வாடி போனதற்கு காரணம், ஓ நாம் விரும்புகிறதை இங்க கொடுப்பார்களோ, ஓ இல்லையோ, நாம் விரும்புகிறது கிடைக்குமோ இல்லையோ என்கிற சந்தேகம். சந்தேகம், அந்த சந்தேகம் தான் உங்களை வாடி போக பண்ணி உங்க அஸ்திபாரம் கூட அது தளர்ந்து போயிருக்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுங்க, நீங்கள் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். ஓ அந்த 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். எனக்கு ஒரு பெரிய வேதனை. இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை ஆண்டு கொடுத்த உடனே எனக்கு ஒரு பெரிய வருத்தமும் துக்கமும் உண்டானது. ஏன் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 11:14, ஓ கர்த்தர் நல்லவன், அங்கு ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றுதான் வசனம் இருக்கு. ராஜ்யபாரத்தை. ஆனா இங்க வந்து பார்த்தா ராஜ்யபாரத்தை இல்லை, ஆட்கள் உங்களையே நீங்க இன்னும் ஸ்திரப்படுத்தாம இருக்கீங்க. ஒவ்வொருத்தரையும் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. முதலாவது நாமே ஸ்திரப்படுத்தப்படாவிட்டால் நமக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யபாரமாகிய சபையை எப்படி ஸ்திரப்படுத்துவது? முதலாவது நாமே தாவீதை போல கூழாங்கல் போதும் என் கர்த்தர் உண்டு என்று அந்த அஸ்திபாரம் ஸ்திரப்படுத்தப்படுதல் இல்லாவிட்டால் எப்படி கோலியாத்தை கண்டு தைரியமாய் முன்னேற முடியும்? கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்க ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவதை விட
முதலாவது உங்களை ஸ்திரப்படுத்துங்கள் மகனே. ஓ, விழுந்து போன மதிலிருந்த பட்டணமாய் காணப்படுகிற உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஸ்திரப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. கீறல்களும் பொத்தல்களும் விழுந்து போய் காணப்படுகிறதே, அந்த கீறல்களும் பொத்தல்களும் மூடப்பட வேண்டுமே. ஷபோத்து ராக்க டாகண்ட கதரிக்கத்து ரா ஷகக்கு ராக்க துரபலபலப லீக்கத்து ரீக்கத்து ரீக்கத்து ரீ ஷபக்க தகத்தரபக்க. இந்த கீறல்கள் முதலாவது அகற்றப்பட வேண்டும். கீறல்களும் தெரிப்புகளும் திறப்புகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அகற்றப்பட வேண்டும். நிறைய இடத்திலே உங்கள் மதில் சுவர் கீறல் விழுந்து போயிருக்கிறது. அந்த மதில் சுவர் என்பது என்ன? அதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த விசுவாசம். அந்த விசுவாசம் இன்றைக்கு கீறல் விழுந்து போயிருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த கீறல் எல்லாம் சரியாக்கப்பட வேண்டும். அந்த கீறல் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் மூடப்பட வேண்டும். அந்த கீறல்கள் அனைத்தும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே. அந்த கீறல்கள் எல்லாம் முழுவதுமாய் மாறும். அந்த கீறல்கள் எல்லாம் முழுவதுமாய் அகலட்டும். கர்த்தருடைய கரத்தின் அபிஷேகத்தினாலே ரீமா லகத்து ரா கடா கடக தடி கொடு கடக தடி கொலு கடா கடக தராக்கோ துரா ஷக கரம் லீபலா கடக தடி கொரு கடகத்தி நீத்து ரீகா டூ டடபா கத்து கத்ரபா கத்தரதி. அந்த கீறல்கள் எல்லாம் முழுவதுமாய் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற கிருபையுள்ள ஒரு வசனத்தை பாருங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஓசியா 13:16. அவர்களுடைய கர்ப்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள். அவருடைய கர்ப்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள். காரணம் என்ன? இன்றைக்கு இந்த கர்ப்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள் என்பது எதை குறிக்கிறது? கருவிலேயே பிள்ளைகள் சாவதை குறிக்கிறது. கரு அழிக்கப்படுவதை குறிக்கிறது. கரு அழிந்து போகிறதை குறிக்கிறது. ஒன்று சரீர பலவீனத்தினாலே கருவழிந்து போவது. ஆனால் அதைவிட கொடுமையிலும் கொடுமை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு, அபிஷேகம் பெற்றவர் என்று சொல்லிக்கொண்டு, புருஷனுக்கு தெரியாமல் மனைவி தன் கருவை அழிப்பதும், பெற்றோருக்கு தெரியாமல் கணவன் மனைவி தன் பிள்ளைகளை அழிப்பதோ, கற்பத்திலேயே அவர்களை ஒன்றுமில்லாமல் கழுவி விடுகிறதுமான அந்த மகா பெரிய கொலை பாதகம் காணப்படுகிறது. அதனால தான் நீங்கள் ஸ்திரப்படவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாம்பத்தியம் வேண்டும், கணவன் மனைவி உறவு வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் கட்டியணைத்தலும் அன்பும் யோகபித்தலும் வேண்டும். ஆனால் ஆண்டவரால் உற்பத்தி செய்யப்படுகிறதும் கொடுக்கப்படுகிறதுமான அந்த கற்ப கனி வேண்டாம் என்று சொல்லி எத்தனை முறை உங்கள் கற்பத்தை நீங்களே கீறி போடுகிறீர்கள்? எத்தனை முறை அவைகளை தள்ளிவிடுகிறீர்கள்? இது கர்த்தருடைய பார்வையிலே அஸ்திவாரம் போடப்படாததை காண்பிக்கிறது அல்லவா? ஸ்திரப்படுத்தப்படாததை காண்பிக்கிறது அல்லவா? உங்களுக்கு சாதகமான வசனங்களை எடுத்துக்கொண்டு, உங்களுக்கு சாதகமான இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை வைத்துக் கொண்டு, அவர்களுடைய கள்ள உபதேசங்களுக்கும் வழி தப்பின மார்க்கங்களுக்கும் இடம் கொடுத்து கற்பங்களை கீறி போடுகிறேன், கற்பங்களை அழித்து போடுகிறேன். இது கர்த்தருடைய பார்வையில் தகாத காரியம். இது தேவனுடைய பார்வையிலே அடாத காரியம்.
நீங்கள் இன்னும் ஸ்திரப்படவில்லை என்பதை இது ஆதாரம் என்று கர்த்தர் சொல்லுங்க. இந்த மகா கொலைப்பாகத்தை செய்யாதிருங்கள். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மகா கொலைப்பாதகத்தை செய்யாதிருங்கள். இது ஒரு மாபெரும் பாதகம் என்று கர்த்தர் சொல்லுங்க. இது ஒரு மிகப்பெரிய பாதகம். நீங்க ஸ்திரப்படவில்லை என்பதை, ஓ சரிய அந்நிய பாஷை பேசுறது இல்லை என்பதை வச்சு ஆண்டவர் சொல்லல. நீங்க ஸ்திரப்படவில்லை என்பதை, ஒழுங்கா பாட்டு பாட தெரியல என்பதை வச்சு கர்த்தர் சொல்லல. அவர் உங்கள் முகநாடியை வைத்து கர்த்தர் எடைபடவில்லை. அவர் உங்கள் அக்கிரமத்தை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய அஸ்திவாரம் புழுதியில் போடப்பட்டிருக்கதை பார்த்து சொல்லுகிறார். உங்க கற்பங்களை நீங்களே அழிக்கிறதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இன்னும் ஸ்திரப்படுத்தப்படவில்லை. நீங்களே இன்னும் ஸ்திரப்படுத்தப்படாத போது எப்படி ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவீர்கள்? அந்த ராஜ்யம் என்பது என்னையா? உங்களுக்கென்று ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாரே, உங்களுக்கென்று சில திட்டங்களை கர்த்தர் கொடுத்தாரே, அதுதானே இந்த ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை சிறப்படுத்துவது இனி எப்போது? உன் காலம் முடிவடைந்து கடந்த காலத்திலே நீங்கள் கீறி போட்ட அந்த கற்பத்தின் கனிகளுடைய ரத்தம் இன்றைக்கும் கூப்பிடுகிறது என்பதை மறந்து போ. கடந்த காலத்திலே முடியாது என்றால் முடியாது என்று திமிர்வாதம் பண்ணி, ஓ சுயமாக போராடி, ஓ தந்திரத்தினாலே ஆண்டவர் கொடுத்த கற்பத்தின் கனியை கழித்து போட்டீர்களே, அதனுடைய பெருமூச்சின் சத்தம் தான் இன்றைக்கு உங்க ஜீவியத்திலே அலைக்கழிப்பாயிருக்கிறது. இதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இதற்காக தேவனுடைய பாதத்திலே விழ வேண்டும். இவைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய வசனத்தினால் அது அலங்கரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய ஸ்திரப்படுத்தப்படுதல் உறுதிப்படுத்தப்படும். இல்லாவற்றால் ஒருவரை ஒருவர் பார்த்து ஓ புலம்பிக் கொண்டுதான் இருப்பேன். ஐயோ என் காலம் போய்விட்டது, ஐயோ என் நாட்கள் போய்விட்டது, அங்கு போலத்தானே இங்கு இருக்க வேண்டும், அப்படி போலத்தானே இப்படி இருந்திருக்க வேண்டும், முடியவில்லையே என்று சொல்லி ஒருவரை ஒருவர் பார்த்து புலம்புவதற்கு காரணம் அதெல்லாம் மாறணும்னா இந்த அக்கிரமத்தின் கிரியைகளை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வெளிப்படையாய் சொல்லியே ஆக வேண்டும். ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஓ தேவனுடைய மகிமையினாலும் மகத்துவத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவே. வாடி போன நிறைய பேருடைய முகங்கள் வாடி போயிருக்கிறது. நிறைய பேருடைய பிள்ளைகளுடைய நிலைமை வாடி போயிருக்கிறது. நிறைய பேருடைய ஜீவியங்கள் வாடி போயிருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த வாடி போனவைகளுக்குள் ஆண்டவர் ஒரு வாடையை அனுப்ப விரும்புகிறார். ஓ வாடி போனவைகளுக்குள் ஆண்டவர் ஒரு வாசனையை அனுப்ப விரும்புகிறார். அந்த வாசனை தான் பரிசுத்த ஆவி என்னும் வாசனை. அந்த பரிசுத்த ஆவியானவை இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயத்திலும் உங்களுடைய கண்களிலும் இறங்கி வருகிறது. உங்க இருதயத்திலும் உங்க கண்களிலும் இறங்கி வருகிறது ஆவியானவர். கடைசியாய் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இதுவே நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டிய பிரதான நாள். இதுவே நீங்கள் ஸ்திரப்படுவதற்கு உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாளும் நேரமாயிருக்கிறது.
ஷமோத்தி ஹந்தன மௌதிரி கரவாக்க துணவலவாக்க கரவாக்க தக்க கரத்தக்க கரவா. எனக்கு அன்பான தேவன், அந்த 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி நீங்கள் ஸ்திரப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்திரப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுங்கள். எப்படி ஸ்திரப்பட வேண்டும்? எந்த காரியத்திலே ஸ்திரப்பட வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிற தெளிவான ஆலோசனை யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. நீங்களும் கர்த்தர் நல்லவை, நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. ஆம், நீங்க ஸ்திரப்படுத்தப்பட வேண்டிய காரியம் முதலாவது எது என்று சொன்னால் நீடிய பொறுமை. இவ்வளவு காலம் நீங்கள் பொறுமையாயிருந்தீர்கள். அது இந்த உலகத்துக்கான முன்மாதிரியின் ஜீவியத்தை குதைக்கிறது. ஆனால் இந்நாட்களில் உங்களுக்கு தேவையானது பொறுமை அல்ல, அது நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை என்பது நீங்கள் இன்னார் என்பதை சாட்சியாய் நிறுத்துவதை காண்பிக்கிறது. நீங்க ஸ்திரப்படுத்தப்பட வேண்டியது நீடிய பொறுமையில். இது நாள் வரைக்கும் பொறுத்து கொண்டது அல்ல, இந்த உபத்திரவ காலத்திலே, இந்த இலை உதிர் காலத்திலே நீங்கள் நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும். உங்களை ஆண்டவர் நீடிய பொறுமையாய் இருக்க சொல்லுவதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறதே. அண்டா டகத்துரை கத்துரை செவத்துரை அந்த வருகையில் எடுக்கப்பட வேண்டுமானால், அந்த வருகையை சந்திக்க வேண்டுமானால், நீங்க ஸ்திரப்படுத்தப்பட வேண்டிய முதல் காரியம் நீடிய பொறுமை. பொறுமையாயிருந்தீர்கள், இன்னும் நீடிய பொறுமையாயிருக்க. ஆளோட்டிகளாய் வருகிறார்களோ, கோலோற்றுகிறவர்களாய் வருகிறார்களோ, தண்டல் எடுத்துக்கொண்டு வருகிறார்களோ, கோலியாத்துக்களை போலவும் சத்துருக்களை போலவும் பெலிஸ்தர்களை போலவும் வருகிறார்களோ, இந்த இடத்திலும் இந்த நாட்களிலும் தான் நீங்கள் நீடிய பொறுமையாயிருக்க வேண்டும். என் அன்பு சகோதரி, உன் இருதயம் பொங்குகிறதே, பொங்குகிற இடத்துக்கெல்லாம் நீ இடம் கொடுப்பாய் என்று சொன்னால், நீ பொங்குகிற பொங்கலே அது கீழே வழிந்து போய்விடும். உன் இருதயம் பொங்குவதற்கெல்லாம் நீ இடம் கொடுக்காதே மகளே. என் மகளே, நீங்கள் பொறுமையாயிருக்க, நீடிய பொறுமையாய் இருந்து உங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஆழத்தை இன்னும் ஆழத்திலே கொண்டு செல்லுங்கள். ஆழத்தை ஆழம் கூப்பிடும் அல்லவா, உங்கள் அஸ்திவாரத்தை இன்னும் ஆழத்துக்கு கொண்டு செல்லுங்கள். நீடிய பொறுமையிலே ஸ்திரப்படுங்கள். ஆகாமியங்கள் வரட்டும், மரணத்துக்கு எதுவான போராயுதங்கள் வரட்டும், அழிவும் நாசமும் வருகிறதா இருந்தாலும் வரட்டும், சங்காரமும் பட்டயமும் எதிரிட்டு வந்தாலும் வரட்டும், ஒன்றை மட்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கிற நீடிய பொறுமையின் கிருபை என்பது அது உங்களுக்குரியது கிடையாது, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவுக்குரியது.
அவர் உங்களுக்குள் இருக்கிற வரைக்கும் ஒருவராலும் உங்களை ஒன்று பண்ண முடியாது. நீங்க நீடிய பொறுமையாய் இருங்கள். யாக்கோபு 5:8. ஏனென்றால் கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. ஓ ரிபலகடகத்து நிக்கத்துரா ஷபகதக ரிபாதுரி கத்துரா கத்துரா ஷபகதகத்துரா கக்கக்கர. அந்த நீடிய பொறுமையாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஒரு நாள் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம் வெளிப்படும். அன்றைக்கு சன்மார்க்கன் பக்தியுள்ளவனுடைய பட்டியலில் சேர்க்கப்படுவான். துன்மார்க்கனோ பதரை போல பறந்து போவார்கள். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஸ்திரப்படுத்தப்பட வேண்டியது முதலாவது நீடிய பொறுமையில். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக நீங்க ஸ்திரப்படுத்தப்பட வேண்டியது எதிலே? அந்த ஸ்திரப்படுத்தப்படுகிற அஸ்திபாரத்தை எதில் போட வேண்டும்? 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2:17. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த காலை வேளையிலே என் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கொண்டு உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் தம்முடைய மெய்ப்பனை கொண்டு உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். அடுத்து நடக்க போவது என்ன? நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா நல்வசனத்தை பாருங்கள். கோபத்துக்கு ஏற்ற வசனங்கள் உண்டு என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நியாயப்படுத்துவதற்குரிய வசனங்கள் உண்டு என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். சரி கட்டக்கூடிய வசனங்கள் உண்டு என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீங்களோ வசனத்தை சார்ந்தவர்களாய் அல்ல. 2 தெசலோனிக்கேயர் 2:17 படி எல்லா நல்வசனத்திலே உறுதியாயிரு. உங்களை அழைத்த அழைப்பு என்னும் வசனத்திலே உறுதியாயிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நீடித்த ஜீவன் என்னும் வசனத்திலே நல்வசனத்திலே உறுதியாயிருக்கு. நல்ல தேவ மனுஷன் தேவ மனுஷி என்று உங்களை பறைசாற்ற வைத்த அந்த நல்வசனத்திலே உறுதியாயிருக்கு. நல்வசனத்திலே ஸ்திரப்படுத்தப்படுங்கள் தேவச்சனம். வசனமும் உண்டு, விசனமும் உண்டு, நல்வசனமும் உண்டு. வசனம் வார்த்தைகளுக்குரியது, விசனம் ஆவிக்குரியது. ஆனால் நல்வசனமோ அது தேவனை போல மாறுவதற்குரியது. இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நல்வசனத்திலே நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். அந்த நல்வசனத்திலே நீங்கள் உங்களை உறுதிப்படுத்த வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அது தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த நல் வசனத்திலே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் நல்ல நலமாக மாற்று. கர்த்தருடைய ஊழியக்காரனும் தேவனுடைய வாயுமாயிருக்கிற இந்த சிறியவனாகி நான் சொல்லுகிறேன்,
இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். நல்ல நிலமாக கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஷபக்குட்டு டடாக்கடு கடகதடிக்க துரிக்க திக்க துராக டகக்க கலதி நல்ல நிலமாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறபடியினாலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இனி நீங்கள் நல்ல விளைச்சலை கொடுக்க போகிறீர்கள். நல்ல விளைச்சலை கொடுக்க போகிறீர்கள். இனிமேல் தான் உங்கள் விளைச்சல் 100 மடங்கும் 1000 மடங்குமாய் மாறப்போகிறது. இனிமேல் தான் உங்கள் விளைச்சல் சாக்கு பைகளை நிரப்ப போகிறது. இனிமேல் தான் உங்க சொத்திர விளைச்சல் சொத்திரம் நல்ல அம்பாரத்தை நிரப்ப போகிறது. இனிமேல் தான் உங்கள் விளைச்சல் நல்ல தூற்று கூடைகளை நிரப்ப போகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன் முதலாவது நீடிய பொறுமையிலே ஸ்திரப்படுத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நீங்கள் நல்ல வசனத்திலே நல்வசனத்திலே ஸ்திரப்படுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நல்வசனத்திலே ஸ்திரப்பட சொல்லுகிறார்? மார்க்குவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். மார்க் 4:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி. ஆமென். இந்த காலை வேளையிலே இந்த தேவனுடைய எக்கால சத்தத்தை கேட்கிற தேவப்பிள்ளையே, உங்களை ஆண்டவர் ஓங்கி வளருகிற ஒரு பயிராய் மாற்ற விரும்புகிறார். நல்ல ஓங்கி வளருகிற ஒரு விருட்சமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் கூனி போனவர்களாய் இருக்கக்கூடாது. உங்களுடைய அவமானத்தின் நிந்தையை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் புலம்பலின் குழியை விட்டு வெளியே வாருங்கள். நீங்களே விக்கித்துக் கொண்டு துக்கித்துக் கொண்டிருக்கிறதானே அந்த முகநாடி மாறுபட்டதிலிருந்து வெளியே வாருங்கள். உங்களை நல்ல ஓங்கி வளருகிற பயிராக கர்த்தர் மாற்ற போகிறார் ஐயா. இனிமேல் தான் உங்க சாட்சி வெளிப்பட போகிறது. இனிமேல் தான் உங்கள் நற்கிரியைகள் அநேகர் அறிக்கையிட போகிறார்கள். நீங்க ஓங்கி வளர்ந்த ஒரு பயிர் என்பதை எல்லாரும் காணப்போகிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அதனால தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் நல்வசனத்தை மட்டுமே கவனித்துக் கொண்டிருக்கிறார். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்கேற்றவைகளை பேசட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். நீங்களோ நல்வசனத்திலே உங்களை ஸ்திரப்படுத்துவது என்று சொன்னால் உங்கள் இருதயத்தை நல்ல நலமாக மாற்றுவார். நல்ல நலமாக மாற்றுகிற தேவன் ஓங்கி வளருகிற பயிராக கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்கள் பயிரும் உங்கள் பருப்பும் உங்களுடைய விதைப்பும் உங்களுடைய அறுவடையும் உங்கள் தானியமும் அநேகருக்கு போஜனத்தை கொடுக்க, அநேகருடைய குறைவை நிறைவாக்க போகிறது. நீங்கள் குறுகி போனவர்கள் அல்ல. நீங்கள் கருகி போனவர்கள் அல்ல. வெட்டப்பட்ட மரம் அல்ல. தேவனுக்கென்று துளிர் விடுவது மாத்திரமல்லாமல் தேவனுக்கென்று உறுதியாய் நிற்கிற தேவதாரு விருட்சமாய் மாற்றுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், 1 சாமுவேல். கர்த்தர் நல்லவர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி ஸ்திரப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். முதலாவது, நீடிய பொறுமையிலே உங்களை ஸ்திரப்படுத்தும். இரண்டாவது, நல் வசனத்திலே உங்களை நன்றாய் ஸ்திரப்படுத்தி உங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றி ஓங்கி வளருகிற பயிராக உங்களை எல்லாருக்கும் முன்பாக காண்பேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக
எதிலே நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும் சுயமாய் எடுக்கப்பட்ட வசனங்கள் அல்ல, ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற அந்த தீர்க்கதரிசன வசனத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதிலே அடுத்ததாக ஸ்திரப்பட வேண்டும்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3 ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகளினாலும் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், 3ஆவதாக நீங்கள் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எதிலே ஸ்திரப்பட வேண்டும்? நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்கிற சாட்சியின் ஜீவியத்திலே உங்களை ஸ்திரப்படுத்து. ஆண்டவர் உங்களை ஒரு நிருபமாய் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் ஒரு கடுதாசி அல்ல, நீங்கள் ஒரு பேப்பர் அல்ல, உங்களை ஒரு ஜீவனுள்ள புஸ்தகமாக மாற்றுகிறார் ஐயா. நிருபங்கள் என்றால் என்ன? நிருபங்கள் என்பது எதை குறிக்கிறது? மரணத்துக்கு பின்பு பேசக்கூடிய சத்தியத்தை குறிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களை எழுதினான். அவன் செத்தான். ஆனால் அவன் எழுதின நிருபங்கள் இன்றைக்கு உலகத்துக்கே உபதேசத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, உன்னை நான் எப்படி தெரியுமா சிறப்படுத்த விரும்புகிறேன்? உன் மரணத்துக்கு பின்பும் நீ பேசப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆமென். உன் மரணத்துக்கு பின்பும் நீ பேசப்படுகிறவளாய் இருக்க வேண்டுமே நகோமி. நீ ஒரு நிருபமாய் மாற வேண்டும். அநேகர் வாசிக்கிற நிருபமாய் உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டும். உங்களுடைய நடக்கையும் உங்க கிரியைகளும் மையினால் எழுதப்பட்டவைகளாய் அல்ல, அது தேவனுடைய கிரியையினால் வர்ணிக்கப்பட்டவைகளாய். மரணத்துக்கு பின்பும் நீங்கள் நாளாகமமாக மாற வேண்டும். நீங்க வாசிக்கப்பட வேண்டிய ஜீவ புஸ்தகமாக மாற வேண்டும். உங்க மரணத்துக்கு பின்பும் நீங்க வாசிக்கக்கூடிய நிருபமாயிருக்க வேண்டும். நிருபம் என்று சொன்னால் ஒன்று அது புஸ்தகம், நிருபம் என்று சொன்னால் இரண்டாவது அனுப்பப்படுகிறவைகள் என்று அர்த்தம். கொரிந்திய பட்டணத்திலிருந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அந்த நிருபம் அனுப்பப்படும். பவுலினிடத்திலிருந்து தீமோத்தேயுவுக்கு அனுப்பப்படும். தீமோத்தேயுவினிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு அனுப்பப்படும். அனுப்பப்பட்டு கொண்டே இருப்பதற்கு பெயர் தான் நிருபம். இங்கே வாசிக்கப்பட்டாயிற்று, அங்கே வாசிக்கப்படட்டும். இங்க கற்று முடிந்தாயிற்று, அங்கே கற்று தேரட்டும் என்று சொல்லி அடுத்தவர்களுக்கு 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 அது போய்கொண்டே இருப்பது தான் ஐயா நிருபம். தேவனுடைய ஊழியக்காரராகி நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையை குறித்து நீங்கள் அங்கலாய்க்கிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள். ஆனால் ஆண்டவரோ உங்கள் மரணத்துக்கு பின்பும் நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் ஐயா ஸ்திரப்படுத்தப்படுதல். மரணத்துக்கு பின்பும் உங்கள் ஜீவியம் வாழ வேண்டுமே. மரணத்துக்கு பின்பும் நீங்கள் வாசிக்கப்பட வேண்டுமே.
அப்படி நிருபங்களாய் உங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லட்டும். வானளாவிய கட்டடமாய் உங்களை காண்பிக்க விரும்பாதீர்கள். ஒளிவ மரத்தை போல நிற்கிறேன் என்று வாயினால் சொல்லுவதை விரும்பாதீர்கள். அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான். மறித்தும் இன்னும் பேசுகிறான். உங்க மரணத்துக்கு பின்பும் நீங்கள் வாசிக்கப்பட வேண்டிய நிருபமாயிருக்க வேண்டும். அது அனுப்பப்படுகிற நிருபங்களாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்திரப்படுதலுக்குள் வாருங்கள். இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கை இதை நினைச்சே கவலைப்பட்டு, இதை நினைச்சே அழுது, இதை நினைச்சே பொழப்பி, இதை நினைச்சே விரும்புது, இதை நினைச்சே வருத்தப்பட்டு, இதுவே சரியில்லை, அதுவே சரியில்லை, இன்னும் மாறல, அப்புறம் எப்படி அது என்று சொல்லி கர்த்தர் உங்களுடைய ஜீவ காலத்துக்கு பின்பு உங்களுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உங்க சரீரம் பொட்டரித்து போகும். உங்க நற்கிரியைகளோ பூமியிலிருந்து எழுந்து நிற்கும். உங்க ஜீவியமோ கர்த்தருக்காக சாட்சியிடும். அந்த காரியத்தில் நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நகையை வாங்குவதில் அல்ல, ஆஸ்தியை சம்பாதிப்பதில் அல்ல, படிப்பின் பட்டங்களை உயர்த்தி பிடிப்பதில் அல்ல, உங்கள் மரணத்துக்கு பின்பும் நீங்கள் வாசிக்கப்படுகிற பவுலின் நிருபங்களாய் மாற வேண்டும். அந்த நிருபங்கள் போகிற இடத்தில் எல்லாம் சீர்படுதலும் ஸ்திரப்படுதலும் பலப்படுதலும் உண்டாக வேண்டும். அந்த அபிஷேகத்தை இந்த காலை வேளையிலே உங்கள் மீது கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். இதுதான் ஐயா ஸ்திரப்படுத்தப்படுகிற அபிஷேகம். நீடிய பொறுமையிலே ஸ்திரப்படு. நல் வசனத்திலே உங்களை ஸ்திரப்படுத்து. நிருபங்களாய் உங்களை ஸ்திரப்படுத்து. எழுத வேண்டியவைகள் எல்லாம் எழுதி முடியுங்கள். செய்து முடிக்க வேண்டிய நற்கிரியைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தாமதம் இல்லாமல் சீக்கிரம் செய்து முடியுங்கள். உங்கள் நிருபத்தின் கடைசி பக்கத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் நிருபத்தின் கடைசி பக்கத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று எழுதி முடிக்க வேண்டிய இறுதி வார்த்தைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஸ்திரப்படுங்க. உங்க ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்து. பூமியில் வாழ்ந்தீர்கள் என்பதற்கான காரியத்தில் ஸ்திரப்படுங்கள். முதலாவது நீடிய பொறுமையிலே ஸ்திரப்படுங்கள். இரண்டாவது நல்வசனத்திலே ஸ்திரப்படுங்கள். மூன்றாவது நிருபங்களாய் உங்களை ஸ்திரப்படுத்து. இது கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் வைக்கிற கிருபையுள்ள சவால். கிருபையுள்ள சவால். கிருபையுள்ள சவால். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியா கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் சொல்லுங்க, ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். இதிலே எப்படி ஸ்திரப்பட வேண்டும்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்து உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்தும்.
கடைசியா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், புத்தீனமான காரியத்திலே நீங்க ஸ்திரப்படாதீங்க, புத்தீனமான காரியத்தை செய்யாதீங்கன்னு கடைசியா கர்த்தர் சொல்லும். இவ்வளவு காரியத்தை கர்த்தர் பேசியும், இவ்வளவு எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்தும், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை தேவன் வர்ணித்தும், இதெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு நீங்கள் மீண்டும் புத்தீனமான காரியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால், சாமுவேல் சத்திரம் போய்கொண்டிருக்க சவுல் ஓடி போய் சாமுவேலுடைய சால்வையை பிடித்து இழுக்க அந்த சால்வை கிழிந்து போனதல்லவா? அதை போல தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு கிழிந்து போய்விடும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு கிழிந்து போகும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்படி கிழிந்து போகாதபடிக்கு நீங்கள் காக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவன். சாமுவேலின் வார்த்தைகளை நீங்கள் கேட்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஸ்திரப்பட வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 சாமுவேல் 15:27. போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான். அது கிழிந்து போயிற்று. கடைசியா கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரனே, நல்ல தேவனால் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களே, 1 சாமுவேல் 13:13 படி கர்த்தர் சொல்கிறார், புத்தீனமானவைகளை செய்யாதீர்கள், புத்தீனமானவைகளை செய்யாதீர்கள். அப்படி இத்தனை ஆண்டு கால ரட்சிப்பின் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் இடையிலே கிழிந்து போய்விட்டு, இத்தனை ஆண்டு காலம் காத்துக்கொண்ட விசுவாச ஜீவியம் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலே கிழிந்து போய்விடும். இத்தனை ஆண்டு காலம் நடந்து வந்த பாதையின் சாட்சி உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கு இடையிலே கிழிந்து போய்விடும். புத்தீனமானவைகளை செய்து நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்று விரும்பாதீர்கள். புத்தீனத்தினால் ஸ்திரப்படுவதை விட தேவனுடைய அபிஷேகத்தினால் ஸ்திரப்படுங்க, நீடிய பொறுமையினால் ஸ்திரப்படுங்க, நல் வசனத்தினால் ஸ்திரப்படுங்க. கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், உங்களை நிருபங்களாய் காண்பிக்கிறதிலே ஸ்திரப்படுங்க. புத்தீனமானவைகளை தூக்கி எறியுங்க. மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் தேவன் கொடுக்கிற புத்தி அல்ல. உங்களுக்கென்று ஒரு அபிஷேகம் இருக்கு, அது உங்களை நேர் வழியாய் நடத்தும். புத்தீனமானவைகளை செய்யாதீர்கள் என்று இந்த காலை வேளையிலே கடைசியாய் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கண்களை மூடி செபிக்க போகிறோம். உன்னதங்களின் ஜீவனுள்ள தேவனாகிய 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தும் வாருங்கள் என்று அழைத்து, நாம் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டியவர்களாயிருக்கு. முதலாவது நீடிய பொறுமையினால் ஸ்திரப்படுத்தப்படும், 2வது நல் வசனத்தினால் ஸ்திரப்படுத்தப்படும், 3வது நிருபங்களாய் மரணத்துக்கு பின்பும் அடையாளங்களாய் இருந்து ஸ்திரப்படுத்தப்படும். கடைசியா கர்த்தர் சொல்லுகிறார், புத்தீனமானவைகளை முட்டாள்தனமானவைகளை செய்து ஸ்திரப்படலாம் என்று மட்டும் முடிவெடுத்து விடாதீர்கள். அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற பந்தத்தை கிழித்து போடும். அது கிழித்து போடும். நீ ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்டு போவீர்கள். கிழிந்து போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். சவுலே உங்களுடைய கையில தான் இருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து
ஆண்டவருக்கு முன்பாய் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கப்போம். ஆண்டவரே, 1 சாமுவேல் 11:14 நாங்கள் ஸ்திரப்படுத்தப்படக்கூடிய மனுஷனாயங்களை எந்தெந்த காரியத்தில் எப்படியெல்லாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று எனக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். எங்களை தயவாய் மாற்றுங்கள். நாங்க புழுதியிலே அஸ்திவாரத்தை போட்டு மண் வீட்டிலே குடியிருந்தோம். பொட்டுப்பூச்சி அறிக்கை இடம் கொடுத்ததினால் நீர் எங்களிடத்தில் விசுவாசத்தை வைக்க முடியாமல் போய்விட்டீர்கள். நாங்கள் இனிமேல் புழுதியில் அஸ்திபாரத்தை போட விரும்பவில்லை. மண் வீட்டிலே குடியிருக்க விரும்பவில்லை. பொட்டு பூச்சினால் அரிக்கப்பட விரும்பவில்லை. ஆண்டவரே, எங்களை மன்னி. ஆண்டவரே, நீ கற்றுக் கொடுத்தபடி நாங்கள் ஸ்திரப்படுத்தப்பட உதவி செய்யும் என்று எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக உமக்கு 1 கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தரே, எங்களிடத்தில் எவ்வளவு அன்பாயிருக்கிறேன். அதனால தான் எங்களுடைய கீறல்களை எல்லாம் வெளிப்படுத்தி, எங்க ஓட்டைகளை எல்லாம் காண்பித்துக் கொடுத்தி, எங்க உடைசல்கள் எல்லாம் அங்களா வெளியே கொண்டு வந்து நாங்கள் எவ்வளவு புத்தீனமானவர்கள் என்பதை இன்றைக்கு கர்த்தர் விளங்க காட்டினதற்கு நாங்கள் ஸ்திரப்பட வேண்டிய காரியம் இந்த பூமியில் வாழ்வதில் மாத்திரமல்ல, மரணத்துக்கு பின்பும் வாசிக்கப்படுகிறதும் பேசப்படுகிறதுமான நிருபங்களாய் மாற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர். இந்த காலை வேலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்தேன். என் அன்பு எல்லா தெய்வ பிள்ளைகளும், எல்லா சகோதர சகோதரிகளும் கிருபையினால் நலம் ஜனங்களை கரம் எடுத்துக் கொண்டார். புத்தீனமானவைகளுக்கு இடம் கொடாமல் தன்னை சிறப்படுத்திக் கொள்ளுவதிலே கவனமாயிருக்கும். இந்த செய்தி, இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உடைய ஜனங்களை ஊன்ற கட்டுவதால், கிறிஸ்துவுக்குள் நிலை நிறுத்துவது,